வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs கதை கேட்கலாம் வாங்க பகுதியில நான் இன்னைக்கு கதை சொல்ல போறது கிடையாது. ஒரு நிகழ்வை பத்தி தான் பேச போறேன். சர்வதேச மகளிர் தினம். அது எதுக்காக கொண்டாடுறோம், வரலாறு என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். நாம எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு போற்றி பாடிய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களை இந்த மகளிர் தினத்தில் நினைவு கூர்வோம். இப்போ இந்த சர்வதேச மகளிர் தினத்தின் வரலாறு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச மகளிர் தினம், இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது பெண்களின் உரிமைகள், சாதனைகள் மற்றும் சமத்துவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் நாளாக கருதப்படுகிறது. இதோட மூல கதை 1908ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பெண் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடி சிறந்த வேலை நிலைகள், குறைந்த வேலை நேரம் ஆகியவைகளை கோரிக்கைகளாக வைத்து போராடினார்கள். சுமார் 105 ஆண்டுகளுக்கு முன்னால பஞ்சாலையில வேலை பார்க்கும் பெண்கள் 16 மணி நேரம் வேலை பார்த்தாங்க. திடீரென்று அறிவிக்கப்படாத போராட்டமாக வேலை நேரத்தை குறையுங்கள் அப்படின்னு போராடினாங்க. ஒரு நாளைக்கே 24 மணி நேரம் தான். 16 மணி நேரம் பஞ்சாலையில் வேலை செஞ்சா அவங்க எந்த நேரத்துல போய் மற்ற வேலைங்களெல்லாம் பார்ப்பாங்க? அவங்க குழந்தைங்களை எப்ப பாத்துக்குவாங்க? அவங்க குடும்பத்தை அவங்க எப்படி பராமரிப்பாங்க? இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாம ஒரு நாள் வெளியில வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டம் நடத்தின உடனே அடுத்த நாளே வேலை நேரத்தை குறைச்சிட்டாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. 9 வருஷங்கள் அடுத்தடுத்து போராடி இருக்கிறாங்க. ஆனா இந்த 9 வருஷமும் அவங்க 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த 9 வருஷம் கழிச்சு 8 hours ஒர்க் அப்படின்னு 8 மணி நேர வேலையாக குறைக்கிறாங்க. அதுக்காக கூடின மாநாட்டுல இது அறிவிக்கப்பட்ட தினம் தான் மார்ச் 8. அடுத்து 1909ஆம் ஆண்டு நியூயார்க்ல முதல் நேஷனல் விமென்ஸ் டே அமெரிக்க சோசியலிஸ்ட் கட்சியால கொண்டாடப்பட்டது. 1910ஆம் ஆண்டு கிளாரா ஜெட்கின் அப்படின்ற ஜெர்மன் சமூகவாதி மகளிர் தினத்தை சர்வதேச அளவுல கொண்டாடுவதற்கான யோசனையை முன்மொழிகிறாரு. 1911ஆம் ஆண்டு முதல் ஆஸ்திரியா, டென்மார்க், ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள்ல மகளிர் தினம் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டது. 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் பெண்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் விளைவாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் என சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகாரம் 1975ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன் மகளிர் ஆண்டாக அறிவித்து மகளிர் தினத்தை உலக அளவுல கொண்டாட ஆரம்பித்தது. 1977ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் அனைத்து நாடுகளையும் மகளிர் சமத்துவம் மற்றும் உரிமைகளை முன்னேற்ற இந்த நாளை அனுசரிக்க செய்தது. மகளிர் தினத்தின் முக்கியத்துவம். சமகாலத்தில் மகளிர் தினம் பாலின சமத்துவம், பெண்களின் கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெண்களின் பங்கு ஆகியவற்றை பற்றி உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தினமாக உள்ளது. தற்போதைய மகளிர் தினத்திற்கான கருப்பொருளை, அதாவது தீம், ஒவ்வொரு ஆண்டும் யுனைடெட் நேஷன்ஸ் வெளியிடுகிறது. பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் பெண்களை நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் தன்னை தரம் உயர்த்துவது தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் தரம் உயர்த்துவது ஆகும். அன்றைய காலத்தில் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்தாங்க. ஆனா அந்த நிலை இப்போ இல்ல. பெண்களும் ஆண்களுக்கு நிகரா எல்லா துறைகளிலும் சாதிச்சுட்டு வராங்க. அது மட்டுமல்ல, குடும்பத்துல பங்கெடுக்கிறது கூட ஆண்களை விட பெண்களே அதிக நேரம் செலவிடுறாங்க. பெண்கள் தினத்தை போற்றும் விதமாக அன்னை தெரசா, கல்பனா சாவ்லா, மேரி கியூரி, வீரமங்கை வேலு நாச்சியார், கிரண் பேடி போன்ற வீர பெண்மணிகளை இந்த நல்ல நாளில் நினைவு கூர்வோம். பெண்களை ஆண்களுக்கு நிகராக பார்த்தோம் என்றால் பெண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மகளிர் தினம் அப்படின்றது
இன்னைக்கோட முடிஞ்சு போயிருமா அப்படின்னா இல்ல, இந்த மாதம் முழுவதும் நாம் மகளிர் தினம் கொண்டாடலாம். நம்ம வாழ்க்கையில கூட யாராவது ஒருத்தரை சாதனை பெண் அப்படின்னு நினைப்போம். அது யாராக வேணா இருக்கலாம். அம்மாவா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், ஆசிரியையாக இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கலாம். இது போன்ற சிறப்பான பெண்கள் பற்றி ஒரு பட்டியலை பார்க்கலாம். இந்தியாவில் சாதனை படைத்த முதல் பெண்கள்: முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு, முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி, விண்வெளி சென்ற முதல் பெண்மணி கல்பனா சாவ்லா, முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே, நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அன்னை தெரசா. அனைத்து மகளிருக்கும் இந்த மகளிர் தினத்தில் நமது வாழ்த்துக்களை கூறுவதில் நாம் பெருமை கொள்கிறோம். எல்லா துறைகளிலும் இந்த மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும்தான் கொண்டாடணுமா? எல்லா நாளையுமே மகளிர் தினமா நினைச்சு மகளிரை கொண்டாடுவோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.